நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். प्राया वृत्तिः विनयमधुरः वाचि नियमः प्रकृत्या कल्याणी मतिरणवगीतः परिचयः पुरो वा पश्चाद्वा तदिदमविपर्यासितरसं रहस्यं साधूनाम् उपधि विशुद्धं विजयते. संस्कृत இலக்கியத்தில் உத்தர ராமச்சரித்திரம் என்பது ஒரு நாடகம். இந்த நாடகத்தை இயற்றிய மகாகவி பவபூதி என்று புகழப்படுபவர். இந்த நாடகத்தில் தபோவனத்தின் பெருமைகளையும் அந்த தபஸ்விகளுடைய பெருமைகளையும் கவி பாங்குற வர்ணிக்கின்றார். ஒரு சிலருக்கு நாம் நல்ல விஷயங்களை எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் புத்தியில் அது ஏறவே ஏறாது. பலமுறை நான் உபன்யாசத்தில் கூறியிருக்கிறேன், நாம் சிறிதளவே விஷத்தை புஜிக்கிறோம், ஆனால் அந்த விஷத்தின் வீரியம் அதிகமாக இருக்கின்றது. அந்த விஷத்தை முறிப்பதற்கு நாம் வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டிய ஒரு தேவை நமக்கு உண்டாயிருக்கின்றது. அதுபோன்று தான் எத்தனையோ காலங்களாக இருந்து இருந்து அவர்கள் புத்தியில் தீய எண்ணங்கள் தலை தூக்கியதினாலே நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவர்களுக்கு உண்டாவது இல்லை. வேறு சிலர் நாம் உபதேசிக்கும் காலகட்டத்தில் மட்டும் சாத்வீகமான ஒரு மனோபாவத்தை பெறுவார்கள். அந்த சாத்வீகத்தை அவர்களாலே எப்பொழுதும் பரிபாலனம் செய்து கொண்டிருக்க முடியாது. ஒரு காலத்திற்கு மட்டும்தான், பரிமித காலம் என்பதாக பெயரதற்கு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அந்த சாத்வீக மனோபாவத்தை அவர்களால் வெளிப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் சாதுக்கள், தபோதனர்கள், மகரிஷிகள் இருக்கின்றார்களே, அவர்கள் எப்பொழுதுமே சர்வ சுலபர்கள். தபோதனர்கள் என்று பெயர் பெற்றதினாலேயே அவர்களுடையதான பெருமை உலகத்தில் விஞ்சி நிற்கிறது. பிரிய பிராயா விருத்திஹி வினய மதுரா வாசி நியமஹா. எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகுவார்கள். அந்த வார்த்தையில்தான் எவ்வளவு கனிவு இருக்கும் தெரியுமா? அதுவும் மற்றவர்கள் மனது வருத்தப்படும் அளவிற்கு அவர்கள் ஒருபொழுதும் பேசவே பேச மாட்டார்கள். வாசி நியமாக பிரகிருத்யா கல்யாணி. அவர்களுடைய நடத்தை, சரித்திரம் என்பது மிகவும் முக்கியமானது. வால்மீகி மகர்ஷி தான் ஒரு காப்பியத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது குணத்திலும் பண்பிலும் குலத்திலும் ஒழுக்கத்திலும் யார் சிறந்தவன் என்று கேட்டு அந்த ஒழுக்கத்தில் சிறந்தவனான ராமனை பற்றி தான் காப்பியத்தை ஏற்றுவதாக பிரதிஜை செய்திருக்கிறார். இது மற்றவர்கள் சொல்லித் தெரியக்கூடிய ஒரு கலை இல்ல. பிரகிருத்யா கல்யாணி. பிரகிருதி என்றால் அவர்கள் தன் சுபாவத்திலேயே எல்லோரிடத்திலும் கலந்து பரிமாறக்கூடியவர்கள், எல்லோருக்கும் நன்மையையே நினைத்திருப்பவர்கள். பிரகிருத்யா கல்யாணி மதிரணவகீத பரிச்சய. அதுவும் புத்தி விகாசம் என்பது ஒன்று உண்டாயிற்று. அவர்களுடைய அபரிமிதமான ஞான சக்தி. நாம் தற்காலத்தில் அறிவியல் ரீதியாக பல விஷயங்களை சொல்லி வருகிறோம். அதாவது குறிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் என்பதாக பார்த்தோமேனால் அதில் எவ்வளவு கொள்ளளவு, இதை நாம் அளவிட்டு பார்ப்பதற்கு 32 GB, 64 GB, 128 GB என்று சொல்லுகிறோமே. உண்மையில் நம் மகரிஷிகள், மகாத்மாக்கள் அவர்கள் தம் ஞான விசேஷத்தை நம்மால் இது போன்று கணக்கிட்டு சொல்ல முடியுமா? இவ்வளவுதான் அவர்களுடைய ஞானம் என்பதாக நாம் பேசிவிட முடியுமா? மதிரணவகீத பரிச்சயா புரோவா பశ్చాத்வா ததிதமவிபர்யாசிதரசம். மேலும் இதனை நாம் நன்கு அறிய வேண்டும். அதாவது பிரத்யக்ஷே பிரியவக்தாரம், பரோக்ஷே காரியஹந்தாரம். இது ஒரு பழமொழி. நாம் எதிரே நம்மை பார்க்கும் பொழுது உன்னை போன்றவர் உண்டா, உன்னை போன்ற மகாத்மா உண்டா, நீ இந்திரன், நீ சந்திரன், நீ புத்தியில் ப்ரஹஸ்பதி என்றெல்லாம்
நம்மை வெகு அழகாக ஸ்தோத்திரம் செய்வார்கள். ஆனால் நாம் அந்த இடம் நகர்ந்து விட்டோமேனால், சற்றே அவர்களை விட்டு நழுவி ஒரு தொலைவில் நின்றோமேனால், நம்மை பற்றி அவர்கள் பேசும் பேச்சுக்களை கேட்டோமேனால் நமக்கும் நல்ல மனோபாவம் ஏற்படவே ஏற்படாது. நம் காரியங்களை கெடுப்பவர்களாகவும் நம்மை தூஷிப்பவர்களாகவும் இருப்பார்கள். சாதுக்கள், தபோனிஷ்டர்கள் ஒரு பிரத்யக்ஷத்தில் நேரே பார்க்கும் பொழுது ஒரு பேச்சு, நாம் இல்லாத பொழுது ஒரு பேச்சு என்பதாக இல்லாமல் எப்பொழுதும் புரோவா பశ్చాத்வா, முன்பாக இருந்தாலும் மறைந்திருந்தாலும் கண்ணுக்கு புலப்பட்டாலும் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தாலும் எல்லா சமயங்களிலும் ஏகீபாவத்தையே கடைபிடிப்பார்கள். இதைத்தான் ரகசியம் சாதுனாம் பவபூதி என்னும் மகாகவி உத்தரராம சரித்திரத்தில் வர்ணிக்கிறார். அடடா, சாதுக்களுடைய இந்த அனுஷ்டானத்தை சாதிப்பதற்கு நாம் எத்தனை ஜென்மாக்கள் எடுக்க வேண்டும்? தாங்கள் தவத்தின் மகிமையினால் சாதுக்கள் இதனை பெற்றார்களா, அல்லது அவர்கள் இதனை பெற்றிருந்ததினாலே சுலபமாக அவர்களுக்கு தபசித்தி ஏற்பட்டதா? இந்த ரகசியத்தை யார் அறிவார்கள்? இந்த ரகசியத்தை நமக்கு சுவ்யக்தமாக்கி சொல்ல வல்லார் ஒருவர் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். அத்தகு மகாத்மாக்களைத்தான் நாம் தபோவனம் என்னும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனுபவித்து வருகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைய தினத்தில் தபோவனத்தில் தென்திசையில் தமிழ் வளர்த்து தமிழ் முனிவராக, குடமுனிவராக, குரு முனிவராக, விந்தியமலையினுடைய வளர்ச்சியை தடுத்த மாபெரும் சக்திசீலராக, சமுத்திர ஜலத்தை தான் ஆச்சமனம் செய்த தபோனிஷ்டை உடையவராக விளங்கும் மகாத்மாவான வசிஷ்டரின் சகோதரரான அகஸ்திய மகர்ஷியினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அகஸ்தியர் அகஸ்தியர் அகத்தியர் என்னும் பொழுதே அந்த தேன்மதுர தமிழில் நம்முடைய நாவில் ஒரு சுவை ஊற்றெடுக்கின்றது. ஏனென்றால் தமிழ் கடவுளாய் நாம் அகஸ்தியரை கொண்டாடுவதில் ஒரு பொழுதும் தவறில்லை. அந்த அகஸ்தியர் அளித்ததினாலன்றோ உயர்ந்ததான தமிழ் பாஷை உலகத்தில் நாம் பேசும் மொழியாக, நாம் அனுபவிக்கும் மொழியாக, நாம் அள்ளி அள்ளி பருகினாலும் தெவிட்டார தேனமுதாக விளங்குகிறது. அத்தகையதொரு அகஸ்தியர் திரு வேங்கடமாமலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இங்கே ஆங்காங்கு பல புண்ணியமான ஆலயங்களை நிர்மாணம் செய்து எம்பெருமான்களை அங்கே பிரதிஷ்டை செய்து ஆராதித்திருக்கிறார். அகஸ்தியர், லோபாமுத்ரை என்னும் அந்த தபோதனர்களான தம்பதிகளை நாம் வணங்கி இன்றைய தினத்தில் அகஸ்தியருடைய புண்ணியமான ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அவர் நிகழ்த்திய அற்புதங்களையும் அவர் தம் தவத்தின் பெருமைகளையும் அனுசந்திக்கலாம். முதலில் அகஸ்தியருடைய சரித்திரத்தை நாம் அனுபவித்தால் திரு வேங்கடமாமலையில் அகஸ்தியர் நிர்மாணித்த அழகியலான அந்த காரியங்களின் பெருமைகளை நாம் அனுபவிக்கலாம். மித்ரன், வருணன் என்னும் தேவவர்க்கத்தைச் சேர்ந்த இருவர். அந்த தேவவர்க்கத்தைச் சேர்ந்த இருவர் ஒரு சமயத்தில் ஊர்வசியை பார்த்து சற்றே மனம் மயங்கினார்களாம். காமம் கொடியது, காமம் பொல்லாதது, காமம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது. அதை அடக்கும் வழிமுறை தெரிந்திருக்க வேண்டும். கீழே சொன்னோமே, அடக்கிவிட்டோம் என்று இருமாந்திருந்தால் நீர் பூத்த நெருப்பாக இருப்பது ஒரு பெருங்காற்று அடித்தது என்றால் மேலே இருக்கும் சாம்பல் கிளர்ந்து அதிலிருந்து அக்னிசிகை உண்டாவதைப் போலத்தான் காமம் கிளர்ந்து எழும். மித்ரன், வருணன் இவர்கள் இருவரும் ஊர்வசியை பார்த்து மனம் மயங்கினார்கள். அந்த சமயத்தில்தான் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவர் வசிஷ்டர், மற்றொருத்தர் குடமுனிவர், கும்பஜன்மா என்று போற்றப்படக்கூடிய அகத்திய மாமுனிவர். ஆம், அகஸ்தியருடைய ஆக்கிருதி என்றால் அவருடையதான அளவு, உயரம் என்கிறோம் அல்லவா, அந்த உயரம் ஒரு குடத்தின் அளவுதான் இருக்குமாம். அந்த குடத்துக்குள்ளே பிறந்ததினால் வசிஷ்டர் என்னும் மகாத்மா அகஸ்தியருக்கு சகோதரரானார். ஏற்கனவே ஒருமுறை பிரம்மாவிடமிருந்து தோன்றிய அந்த வசிஷ்டர்
மறுபடியும் இப்பொழுது அவதாரம் செய்திருக்கிறார். மகரிஷிகளுடைய பெருமைகளை நாம் பேசும் பொழுது அவர்கள் சாமான்யமாக பிறந்தார்கள் என்பதாக பேசவே கூடாது. இவையெல்லாம் எம்பெருமானுடைய அவதாரங்களாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பகவான் சில பல கால விசேஷங்களில் ஆச்சாரியர்களாகவும் ஆன்மீக பெரியோர்களாகவும் தான் பிறந்து மக்களை நல்வழிப்படுத்துகிறான். அந்த வகையில் தான் தற்பொழுது மித்ரன் வருணன் இவர்கள் இருவருக்கும் வசிஷ்டரும் அகஸ்தியரும் பிறந்தார்கள். கும்பத்தில் பிறந்ததினாலே அவர் கும்பஜன்மா என்று அழைக்கப்பட்டார். குடமுனிவர் என்பதாக தமிழில் அதனுடைய பெயர். அந்த அகஸ்தியருடைய தபோபலத்திற்கு பல சான்றுகள் உண்டு. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்ரம் என்னும் சம்ஸ்கிருத நூலை இயற்றியுள்ளதை நாம் அறிவோம். அதுவும் இரவின் ஒரு யாமத்துக்குள்ளாக ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யமான அந்த பாதுகைகளின் மீது 1008 ஸ்லோகங்களை வடமொழியில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இயற்றினார். என்ன ஒரு அபார தபசித்தி! அதில் தமிழ் பாஷையினுடைய பெருமையை பேசும் பொழுது எங்கள் அகத்திய மாமுனிவர் வளர்த்த பாஷை, எங்கள் அகத்திய மாமுனிவர் கொண்டாடிய பாஷை, அரும்பெரும் சாதனைகளை நிகழ்த்திய அந்த தபோதனரான அகஸ்தியர் கொண்டாடிய பாஷை என்கிறார். விந்தியஸ்தம்பாத் அவஹிதகதே விஸ்வகாசாந்த சிந்தோ கும்பீசூனோ அசுரகபல கிராசினஸ்வைர பாஷா. இந்த ஸ்லோகத்தை நாம் அனுசந்திக்கும் பொழுதே நாம் அற்புதமான அகஸ்தியருடைய தெய்வீக திருவிளையாடலில் நம்மை அப்படியே ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஒரு சமயம் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செய்கின்றான். அர்ஜுனனுக்கு ஒரு பாபம் சம்பவித்தது. நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ பல பாபங்களை அந்தந்த காலங்களில் செய்து வருகிறோம். இவற்றிற்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமே. பரிகாரம் செய்யாமல் அந்த பாபங்கள் நசித்து விடுமா? தச்சாந்திஹி ஔஷதைஹி தியானைஹி ஜப ஹோமாதி கர்மபிஹி என்ற பிரமாண வாக்கியங்கள் கூறுகின்றன. நம்முடைய வல்வினைகள், நாம் செய்யும் தீய காரியங்கள் நமக்கு ஒரு பொழுதும் பலன் தராமல் இருக்கவே இருக்காது. தவறான உணவை உட்கொண்டவன், விஷத்தை உட்கொண்டவன் உடனே அதற்கு மாற்று மருந்தை தேடுமா போலே செய்யும் தீவினைகளுக்கு அவ்வப்பொழுது நாம் பிராயச்சித்தங்கள் செய்துவிட வேண்டும். அது தவிர பிராயச்சித்தங்கள் இருக்கின்றன என்பதற்காகவே தீவினைகளை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அர்ஜுனன் ஒரு சமயம் தெரியாததொரு தவறுக்கு ஆளானான். ஆனால் தன் தமையனாரான தர்மபுத்திரிடத்தில் சென்று அடிபணிந்து, சுவாமி, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், அந்த தவறுக்கு தக்கதொரு பிராயச்சித்தத்தை தாங்கள் எனக்கு உபதேசித்தருட வேண்டும் என்று பிரார்த்தித்தான். உடனே தர்மபுத்திரரும் தன் தம்பியின் தர்ம சிந்தனைக்கு அகமகிழ்ந்து, அர்ஜுனா, அகண்டமான இந்த புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் எத்தனையோ திவ்ய திருத்தலங்கள் அமைந்திருக்கின்றன, கோடான கோடி புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. இவற்றிலெல்லாம் நீராடி அந்த புண்ணிய திருத்தலங்களை தரிசித்து ஒரு வருட காலம் நீ பூப்பிரதட்சிணம் செய்து வந்தாயானால், இந்த பாரத தேசத்தை பிரதட்சிணம் செய்து வந்தாயானால் நீ செய்த பாபத்திற்கு அது பிராயச்சித்தமாய் அமையும் என்று உபதேசித்தார். தன் தமையனாருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு கைகுவித்து வணங்கி அர்ஜுனன் அவரிடமிருந்து விடை பெற்று கிளம்பினான். இங்கே திருவேங்கடமாவலை பிராந்தியத்திற்கு வந்து சேர்ந்தான். இங்கே பரத்வாஜ மகர்ஷி ஒரு தபோவனம் அமைத்து பகவானை தியானித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு மகரிஷியினுடைய சரித்திரத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பித்தோமேனால் அவற்றில்தான் எத்தனை மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் பின்னி பிணைந்திருக்கின்றன. அகஸ்தியருடையதான சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது தான் தற்பொழுது பரத்வாஜருடையதான தபோவனத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். பரத்வாஜரை வணங்கினான். வினயத்துடன் அவரிடத்தில் தான் வந்த காரியத்தை விண்ணப்பித்தான். வேதத்தை தான் அத்தியனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே 3 முறை இந்திரனை உபாசித்து அந்த இந்திரன் மூலமாக 100 வருடங்கள் 100 வருடங்கள் 100 வருடங்கள் என்று தன் ஆயுளை நீட்டிக்க பெற்று பூரணமாக வேதாத்தியனத்தை தான் செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட மகாத்மா பரத்வாஜர்.
வேதத்தை தான் கற்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய ஆயுள் முழுவதையும் செலவழித்த மிகச்சிறந்த தபோதனர் வால்மீகி மகர்ஷி ஒரு வேடுவனை பார்த்து அவன் செய்த கொடுஞ்செயலினால் மனம் நொந்து உடனேயே அவனுடைய அந்த கொடிய காரியம் தாழாமல் அவனுக்கு சாபமளித்த பொழுது அந்த சாபத்தை தன் மனத்துக்குள்ளே ஏடுபடுத்தி வைத்து அதே சாபத்தை ஸ்தோத்திர ரூபமாக பிரம்மதேவருடைய ஆக்ஞையினாலே ஸ்ரீமத் ராமாயணத்தின் முதல் ஸ்லோகமாக வால்மீகி எழுதுவதற்கு காரணமாய் அமைந்த தபோதனர் பரத்வாஜ மகர்ஷி. அத்தகு வேத பழம், தவத்தில் சிறந்தவர், ஞானசீலர், வைராக்கியத்தின் மலையாக விளங்குபவர். அவரிடத்தில் சென்று அடிபணிந்து அர்ஜுனன் தான் வந்த காரியத்தை வினயத்துடன் விண்ணப்பித்தான். சுவாமி, இந்த மலையின் பெருமைகளை சொல்ல வேண்டும், இங்குள்ள புண்ணிய தீர்த்தங்களின் பெருமைகளை எல்லாம் பிரபாவங்களை எல்லாம் தாங்கள் எனக்கு அருளி செய்ய வேண்டும். இங்கே ஒவ்வொரு இடத்தில் என்னென்ன விசேஷங்கள் அமைந்திருக்கின்றன அவற்றை பற்றியெல்லாம் தாங்கள் என்னிடத்தில் கூற வேண்டும். நான் எந்தெந்த காரியங்களை செய்தேனேயானால் நான் வந்த நோக்கம் எனக்கு நிறைவேறும், இதனை தேவரீர் அடியனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்க பரத்வாஜர் அப்பொழுது தான் அகஸ்தியருடைய பிரபாவத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றார். விந்தியஸ்தம்பாத் அவஹிதகதேஹே, விந்தியமலையை தன் தபோவலிமையினாலே ஒரு சிறு பாறாங்கல்லாக குறைத்த பிரபாவம் அகஸ்தியருடைய பிரபாவம். பொதுவாக ஒரு பண்டிதருடைய பிரபாவத்தை மற்றொரு பண்டிதர் ஒப்புக்கொள்ள மாட்டார். நல்ல ஞானத்துடன் சீலத்துடன் இருக்கக்கூடியதான ஒரு சங்கீத பெருமை பெற்றவரை மற்றொரு சங்கீதஞர் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதாவது ஒரே துறையில் இருப்பவர்கள் அந்த துறையை சார்ந்த மற்றொருத்தருடைய பிரபாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இங்கே இவர்கள் எல்லோரும் மகரிஷிகள் தானே, மகாத்மாக்கள் தானே, சாத்வீகமான மனோபாவத்தை உடையவர்கள் தானே. கீழே சொன்னோமே, பிரகிருத்தியா கல்யாணி. இவர்களுக்கு மற்றவர்கள் உபதேசித்து வந்தது இல்லையாம். இந்த ஞானமோ சீலமோ இயற்கையாகவே ஏற்பட்டதாம். ஆகையால் தன்னிடத்தில் வந்து அர்ஜுனன் கேட்டபொழுது பரத்வாஜர் சற்றும் தயங்காமல் மற்றொரு தபோனிஷ்டரான அகஸ்திய மாமுனிவருடைய பெருமைகளை எல்லாம் பேச ஆரம்பித்தார். மைத்ராவாருணி என்பது அகஸ்தியருக்கும் பெயர், வசிஷ்டருக்கும் பெயர். ஏனென்றால் மித்ரன் வருணன் இவர்கள் மூலமாக பிறந்ததினால் அந்த மகாத்மா பரமசிவனுடைய திருக்கல்யாணத்தை சேவிப்பதற்காக தேவவர்க்கங்கள் எல்லோரும் புறப்பட்ட பொழுது அவரும் வடதேசத்திலிருந்து தென் தேசத்திற்கு புறப்பட ஆரம்பித்தார். 33 கோடி தேவர்களும் ஒரு இடத்தில் குழுமி விட்டார்கள். அவ்விடம் குழுமியதினால் என்ன ஏற்பட்டது? ஒரு புறம் பூமி பாரம் உடையதாய் அப்படியே தாழ ஆரம்பித்தது, மறுபுறத்தில் பூமி உயர ஆரம்பித்தது. வடதேசத்தில் இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது பார்வதிக்கும் பரமசிவனுக்கும். ஏனென்றால் ஹிமவான் என்பவன் பர்வத அரசன். அந்த ஹிமவானுக்கு ஹைமவதியாக, பர்வதராஜனுக்கு பார்வதியாக சாட்சாத் பரமேஸ்வரி பிறந்திருக்கிறார். பரமசிவனுக்கும் பரமேஸ்வரியான பார்வதிக்கும் கல்யாணம் என்றால் கேட்கவா வேண்டும்? அனைத்து தேவவர்க்கங்களும் அந்த இடத்தில் வந்து குழுமி விட்டார்கள். பூமி தாழ ஆரம்பித்து விட்டது. தென் திசை மேலாக அப்படி நிமிர ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் திகைத்தார்கள். கல்யாணத்தையும் சேவிக்க வேண்டும், ஆனால் அதே சமயத்தில் பூபாரம் சமனாக வேண்டுமே, ஏதாவது வழி இருக்கின்றதா என்று ஆலோசித்த அளவில் அகஸ்திய மாமுனிவருக்கு மட்டும்தான் ஒரு சக்தி இருக்கின்றது. அவருடைய தபோவீரியத்தினாலே பூமியை சமன்படுத்த முடியும். எனவே அகஸ்தியரை தென் திசைக்கு வரச் சொல்லுங்கள் என்பதாக நியமனம். தேவர்கள் பிரார்த்திக்க வடதிசையிலிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்ட அகஸ்தியர் இங்கே வந்து சேர்ந்தாரா? என்ன செய்தார்? திருவேங்கடமாமலையில் அவர் செய்த சாதனைகள் என்ன என்ன, எப்படி வந்தார்? விந்தியமலை அந்த மாமுனிவருக்கு வழிவிட்டதா அல்லது வணங்காமுடியாக நின்றதா? தபோனிஷ்டரான அகஸ்தியருடைய தபோவனத்தில் நமக்கு பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த தபோவனத்தில் நாம் தெய்வீக அனுபவத்தை பெறலாமே.